உண்மை சொன்னாலும் நம்ம மாட்டான் ஊரு வரேன் சுத்தமான பேசுவாங்க அந்த அளவுக்கு கொண்டாட்டி மேல இருக்கிற நம்பிக்கை. ஆனா நீ இல்லையே நீ இல்லையே இந்த மாதிரி அந்த அப்புறம் பாரு அணியா மாட்டேன் நீ தெரியாது இருக்கு. 4 மணிக்கு வந்து இங்க பாரு நம்ம என்னன்னா ஒண்ணு சொல்லிருக்கோம். என் வீட்டுக்காரர் நீ சொல்றது நான் இருக்கும்போது நம்ப மாட்டாரு. ஆமா. ஆனா என் நாத்தனா மட்டும் ஒரு வார்த்தை அண்ணா அண்ணி தலைவதியால வச்சுக்கிறான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு மாட்டாங்க. அவ தங்கச்சி சொல்ற வாக்கு அண்ணனுக்கு வேத வாக்கு. ஏன்னா அவன் தாயை பாக்குற மாதிரி பாக்குறான் தங்கச்சி. ஆமா. அவ சொல்றதுக்குள்ள நம்ம அங்க போய் எப்படியாவது ரகல பண்ணி அவ வாயை திறந்து வர அடிக்கலாம். நடுமகே வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையட வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் இவடியே கூடாது பார்த்து புட்டா தமிழம்
நம்பி இருக்குது முன்ன தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறும்மா என் அரண்மனை என்னென்னமோ நடக்கிறது. ஐயோ ஆண்டவா, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அண்ணி அண்ணனுக்கு துரோகம் செய்கிறார்களே, பாவை அண்ணன் வெளிநாடு சென்றிருக்கிறார். இந்த உண்மை அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் நிலைமை என்ன ஆகும்? அண்ணனை பார்ப்பதா இல்லை அண்ணையை பார்ப்பதா? இறைவா, வந்தவரை வாழ வைக்க சென்ற வந்திரு நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானாலோ இந்த கலையரசி நான் புசி புசி என்று அண்டமிட்டார். இந்த பாவை அல்லவா? என் குடும்பத்தை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறதோ? அன்னை எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. அண்ணா வாங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நான் தான் கேட்க வேண்டும். எப்படியம்மா இருக்கிறாய்? ஏதோ இருக்கிறான். என்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்து கிடையாது. அண்ணா 6 மாத காலங்கள் குண்டோடி விட்டது. நீங்க இல்லாம இந்த கண்களா நீங்க இல்லாம ஏக்க மட்டும்தானே எனக்கு. அண்ணா தாழை எழுந்து தந்தை எழுந்து தனியா இருந்த மனிதனை தொட்டு தூக்கி மார் மீது மடி மீது தோல் மீது துணை மீது ஆராட்டி சீராட்டி தாய் தந்தை இல்லாத குறையை கூட என்னிடத்தில் உழைத்தது. அவங்க இப்படி எல்லாம் வளர்ந்தது. அண்ணா நீங்க இல்லை என்றுதானே தலைக்கு நடந்ததெல்லாம் விடம்மா, இனிமேல் நடக்கும் போதுதான் நடக்க வேண்டும். யாருன்னா இருக்காங்க? எனக்கு இருப்பது நீங்க தானா? என் உயிர் முடியும் மூச்சு பேச்சு அத்தனையே கலந்து உறவாட்டா. அம்மா 6 மாத காலம் நான் நாட்டில் இல்லாவிட்டாலும் வரும்போதே உனக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னா என்ன தெரியுமா? என்ன? மணமாலையும் மஞ்சளும் கோலத்தில் சூடி
விட்டாய் அம்மா. சின்னம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னை இப்படிதான் நான் தாராட்டி பாடி வளர்த்தேன். என் மார்பிலே தூங்கிடுவோமா. ஆனா ஒண்ணு மட்டுமா, என்னன்னா அம்மா இல்லாத குறைய நான் நினைச்சதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா உன்னை பார்த்தா அம்மா மாதிரியே இருக்குமா. உன்ன மாதிரிதான் இருப்பாங்க அம்மா. அம்மா பார்த்ததே இல்லை. என்னம்மா பாலும் இரவும் அதற்குள்ளாக அழைத்து விட்டான். ஆனால் அன்னை வடிவிலே நீ வந்து விட்டா எனக்கு. உன்னை பார்க்கும் போதுல அம்மா ஞாபகம் தான் எனக்கு. அப்படியா? அம்மா எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. என்ன போலவா? ஆமா. கொடுத்து எத்தனை சோதனை வந்தாலும் உன்னை போலவே அம்மா பொறுமையாவே இருப்பாங்க. எதையும் அவ்வளவு சீக்கிரமா கேட்க மாட்டாங்கம்மா. ஆமா. ஏன்னா இத பாருங்க, இருந்த பொழுது எனக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஆமாமா. என்ன திருமணத்திற்கு சம்மதம். எனக்கு திருமணம் செய்யணும் அன்னைக்குதான் ஆசை அதிகம். இவன் முதல்ல வீட்டை விட்டு திருமணம் செய்து போகணும். அப்பதானே அண்ணி ஜாலியா நிம்மதியா இருப்பாங்க. எப்படிமா உன்னை விட்டு நான் நிம்மதியா இருக்க முடியும்? ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏமா உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு என்ன மாதிரி ஏமா நீ இருக்கும்போது நாம புள்ளை பேசுவாங்க. எனக்கு நீ வராதே போதும். நான் திருமணம் செய்து போனா அதன் பிறகு பெத்துதா இல்லம்மா. வேண்டாம். நீதான் எங்களுக்கு மகள். இருந்தாலும் திருமணத்துக்கு சம்மதம். எங்க கல்யாணம் பேசி பேசி இந்த வாரம் தூங்குகிறா பாத்தியா? கல்யாணம் சொல்றா முகத்தை பாருங்க. சுத்தி போனா முதல்ல இல்ல அதுதான் காரியம் சொல்லுவாங்க. எதிரில் எவனோ வச்சு வருவான், அவன் வரமாதான் என்ன பண்ணுவாங்க, சீட்டி சண்டை வாங்கச்சா அப்படிங்களா? என்ன பார்த்து காரியம் பண்ணுறீங்க, நான் காரியம் சொல்லணும் அது சீட்டி சண்டை வாங்க. அந்த வழிமுறையா போகுது. எப்படி துப்புறது கூட தெரியாது. எப்படி தெரியாதா? சொன்னா செய்யறேன். குழந்தைமா அச்சன் குழந்தை ஏமா இப்படி ஏன் நின்று இருக்கீங்களே? சுத்தி போட்டாங்க நல்லா இருந்துச்சா? பரவாயில்லடா, எனக்கு சந்தோஷம். அப்படியே முடியும். ஆனா மகாலட்சுமி மகாலட்சுமி மாரிதான். அந்த மாரியம்மன் மாரி அவங்க வந்துச்சு. அதனால மகாலட்சுமி சுத்தி போடுறாங்க. ஆனா உங்க முன்னாடி பேக்கதான் சூப்பர். அதுதான் அங்க சுத்தி போடுறேன். அந்த பாட்டு பாடிக்கிட்டீங்க. இனிமேல் கால தாமதம் வைக்க கூடாது. நீங்க சீக்கிரமா போங்க. சரி, விரைவில் சென்று என் நாத்தனாவுக்கு தேவைப்படுது. ஒரு வண்டி 2 வண்டி சீரெல்லாம் கட்டக்கூடாது. 7 வண்டி சீரை கட்டணும். அவளுக்கு பட்டு புடவையா இருக்கணும். ஆமாங்க, ஒரு லாரி ஃபுல்லா பட்டு புடவை கொடுத்தாங்க. சரி, ஒரு விதத்துக்கு ஒரு புடவை கட்டணும். நடந்து வந்தா ஒரு புடவை கட்டணும். ஒரு விதத்துக்கு ஒரு நகை வேணும். முத்து பவளம் மாணிக்கம் எத்தனை விதமான நகை எடுத்துருவாங்க. அது போறதுனா எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் எடுத்தான்னு பாரு. பாட்டி சொல்ல பச்சமா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒண்ணு உடகச்சு பையா உங்களுக்கு கூத்தியா தமிழ் கட்சா பையன் மேரியா வீட்டுல ஒண்ணு மாரி தான். ஆனா அவங்க கூத்தி அதை வச்சுக்குவாங்க. அரண்மனை பாருடா, மாடி மேல மாடி கட்டி அது மேல தண்ணி வச்சுக்கிறாரு என் வீட்டுக்காரு. இன்னும் ஒரு நாட்டு மகாராணி அப்படியே எரியுதுன்னு பார்த்தா எங்க ஆத்தா வீட்டு சொத்து சொகம் பூரா என் பேர்ல இருக்குதுடா. நாட்டு எள்ளுக்கா பழக்கிற மாதிரி பொண்ணு என் நாத்தனா பேர் எழுதி வை.
பாதி நாட்டை வச்சு நம்ம மட்டும் என்ன செய்ய போறோம்? ஏன்? நமக்கு இருக்குது யார்? இருக்காங்க நம்ம இருக்கணும் இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் சரி, தேவையில்லை. அது கூட வேணாம், நாட்டுல வாங்க, அதை கூட விட்டு நான் ஓட குடிச்சில கூட கூட மாட்டாங்க. பாத்தியா என்னுடைய மனைவி எவ்வளவு ஃப்ரெண்ட் பாத்தியா? ஏன்னா அவளை பாசம் எனக்கு சரிம்மா. தெரியும். சரி இப்போதைய புறப்படுகிறேன். நான் சென்று சீர்வரிசை எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். உண்டானா? நான் இவ்வளவு ஆகாரம் பண்ணி வைக்கிறேன். அழகா. நான் பண்ணி வைக்கிறேன். சிறப்பா இருக்கணும். அண்ணா! என்னங்க ஒரு பொருள் கேட்க கூடாது உங்க தங்கச்சி குரல். அம்மா என்னடா ஏன் கூப்பிட்ட? ஒண்ணு இல்லைங்க, எறும்பு வச்சுக்கிறது. ஏப்பா எங்க? டேய் தங்கி துணியா தூக்கி பார்த்தாங்க. ஏய் அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு பிறந்ததாண்டா. அக்கா தங்கச்சி கூட பிறந்ததுதான் அந்த அருமை தெரியும். ஏங்க நேரம் ஆகுதுங்க. ஐயோ ஆமா வீடியோ நேரமாகுது. அண்ணா! நீங்க தளபதி யாரு? எனக்கு அது ஒண்ணும் இல்லைங்க, அவளுக்கு வயிறு வலிக்குது போல. ஆமாங்க. புரியுறாள். வீட்டுக்கு போங்க. தளபதியார கூட கூட்டிட்டு போறாங்க. பாத்தியா? அந்த வயிற்று வலி ஏதாவது நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சமாதானம். சரி சரி சரி. அண்ணா, அன்னைக்கு தளபதியாருக்கு கள்ள உறவனா, கள்ள காதல். போயிட்டாரு. சொல்லி மட்டும் என்ன புரோஜனம்? போயிட்டாரு. எங்கடி சொல்ல விட்ட? போயிட்டாரு. எங்கடி சொல்ல விட்ட? ஏய், எத்தனை நாளைக்கு வாங்க முடியும்? நீ ஒரு நாளைக்கு உங்க வெளியே வரும். நீ எப்படியும் உங்க அண்ணனை அது காரணம் நான் தான். ஏய் நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டோடி. சொல்லிடுவேன். சொல்லிட்டோடி. என் அண்ணன் கிட்ட சொல்லு. ஏய் ஊர் உலகத்துல வச்சு ரெடி பண்ண போறேன். ஐயோ, நல்லவனே. இங்க வாங்க. ஆ, நீ உங்க அண்ணன் கிட்ட தளபதியார் அண்ணி வச்சுங்கிறாங்கன்னு சொல்லலாம்னு பாக்குறேன். ஆமா. உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லிடும் தெரிஞ்சுதான் நான் அப்படி இப்படி எதனா ஒண்ணு பண்ணி உடனே அப்படியே திசை தரப்புறேன். அதுவும் உடனுக்கு புரியல. ஆ. நீ சொன்னா குடும்பன்ற மாதிரி இருந்தா பரவாயில்லையா? இத சொல்லாத. எங்களுக்கு ஏது கொடுங்க. இவளுக்கு புத்தி பார்த்து சொல்லு. நான் பார்க்கணும். நீ பார்த்து செய். வாடா. அண்ணன் உயிரோடு இருக்கணும். அதனால மூடி மறைக்கிறேன். மரி மூடி வச்சா குடும்பம் நல்லா இருக்கும். ஆ? ஆமா, இதெல்லாம் குடும்பம் நல்லா இருக்கும். ஓம் மறிக்கிறேன். ஆமா. இதை மறைக்க அட மாட்டேன். படுபாவி, உன்னை நல்லவனுன்னு நினைச்சவன். சண்டாளா, சலிகாலா, நாத்தக்காரா, நடவச்சவனே, பாபுக்கு பிடிச்ச விஷயம், கேலிக்கு பிடிச்ச விஷயம். அவருக்கு புடிக்கல வச்சோம். ஏய், யார் அவன்? சார் வட்டா சார். ஏன் இந்த படம் வருவீங்க? ஏய், இருக்காதா? என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணி எப்படி மனசு வருது? எவ்வளவோ நடக்குது நாட்டுல. அதனால கட்டுக்காரங்க போனாதான் போய் முடிக்கண்ணே. என்ன பாவத்தை செஞ்சது எங்க அண்ணன்? உன்னை மலை போல நம்பினேன். பூ நம்புறேன். நீ போ நம்புறேன். ஆமா. என்ன செய்யுது? காலத்துக்கு சோதனை. நீ நல்லா இருக்கணும்னு அது எவ்வளவு கஷ்டப்படும். ஐயோ, நீயா? ஆமா, நான் நல்லா இருக்கலாம். இது நாள் வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணல. அது கல்யாணம் ஆசையா உனக்கு இல்ல, கல்யாணம் எண்ணமே இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னது நான் தான் கேட்பேன். யாரு எனக்கு தான் தெரியும். இவன் தான் எழுந்துலாம் இருக்கா. அதனால கல்யாணம் பண்ணி இவ்வளவு அனுப்பிட்டோம்னா எங்க அண்ணன் எவ்வளவு வெளிநாடு கப்ப பணமாக போட்டு போயிடுவாரு. எங்க அண்ணி தனிமணி இருக்கும். எங்க அண்ணி கூட ஜாலியா இருக்கலாம். அப்படிதான் இருக்குல்ல. எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்க. என்ன போறேன் அடுத்த கொண்டாடிக்கிட்டியா? இதெல்லாம் பெண்கள் உட்பட்டா யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம். ஆமா. நாங்க ஒத்துக்குவோம். நீ கவலைப்படாத. எத்தனையோ நாட்டு இளவரசரை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மகனுக்கு சொன்னேன். எந்த நாட்டு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் எப்படி நாள் வச்சுட்டு போறோம்? 3 மாசத்துக்கு தாலி எனக்கு தெரிஞ்சுட்டா நான் பஞ்சாயத்துக்கு தெரியணும். என்னடா? எல்லாம் வேற மாப்பிள்ள வேணாம், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட பாவி, அட காவல் இருக்கிற நரியே, போய் வெளிப்படுத்த முட்டாளே, தீமையை செய்வதை திருட்டு நாயே. அட படுபாவி, இவ்வளவு வாசம் உன் மனதில் இருக்கிறதா? இருக்கு. எப்ப உன்னை பார்க்கணும் என்ன குழந்தை வந்து உண்மையிலே இந்த ஆசை இருக்க. என் இதயத்தில் உனக்கு அப்படியே பாட்டியே கட்டி வச்சுக்க. ஆமா, இருக்கிற போது. அப்படியா? டேய், மதினா மூடா, சாவி எடுத்து போய் கேளா. எனக்கு எப்ப போட? நான் இருக்கேன். போறதுக்கு வரலம்மா, உன்னை போறதுக்கு வந்துக்கிறேன். அட படுபாவி, ஏய், நீ நெருங்க முடியாது. நான் நெருப்படா, நெருப்பு. ஐயா கிட்ட தண்ணி ஸ்டாக் வச்சுக்கிறேன். யாரையும் எடுக்க. வீட்டுக்கே போல அனுப்பி போவா. ஏய், வர முடியாதுடா. ஏய், என்ன? வாடி. முடியாது. ஒரே ஒரு